Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா? புத்தி சத்தமிடுகிறது இல்லையா? அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, எங்கிருந்து ஞானம் கூப்பிடுகிறது என்று சொன்னேன்? சபையிலிருந்து. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். போதகர்களையும் மெய்ப்பர்களையும் போதிக்கும்படியாக நியமித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே, ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர்கள் போதிக்கிறார்கள். சபையிலிருந்து ஞானம் கூப்பிடுகிறது. நல்ல கவனிங்க. யாரை பார்த்து கூப்பிடுகிறது? 4ஆம் வசனம். யாரை பார்த்து கூப்பிடுகிறது? ஞானம் யாரை பார்த்து கூப்பிடுகிறது? மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கும் தொனிக்கும். நல்லா கவனிங்க. மனுஷரேன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் மனுபுத்திரரேன்னு சொல்லியிருக்கு. தமிழ்ல சரியா அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்காம இருக்கலாம். ஆங்கிலத்தில் மென், அப்புறம் சன்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லியிருக்குது. அதாவது வளர்ந்தவர்களையும் வயோதிபர்களையும் குறிக்குது. அதே நேரத்தில் பிள்ளைகளா இருக்கிறவர்கள், வாலிபர்கள், இளம் வயதுள்ளவர்கள் அவர்களையும் குறிக்க. மனிதர்களே என்று சொல்லும்போது வளர்ந்தவர்கள், வயதானவர்களை குறிக்குது. மனுபுத்திரரே என்று சொல்வது சன்ஸ் ஆஃப் மென், அதாவது இளைஞர்களை, வாலிபர்களை அது குறிக்கிறது. ஞானம் யாரை நோக்கி கூப்பிடுகிறது? வயதானவர்களை நோக்கி கூப்பிடுகிறது, இளைஞர்களையும் நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, அந்த காலத்தில் நாங்கள் வளர்ந்து வந்த காலத்திலலாம் நினைச்சோம், பாஸ்டர்னு சொன்னால் அவர் வயசானவராக இருக்கிறதுலேயே அவர் தான் வயசானவராக இருக்கணும். கூட்டத்தை பார்த்தா அந்த கூட்டத்திலேயே அவர் தான் வயசானவராக இருந்தால் பாஸ்டர்னு நினைப்போம். இன்றைக்கு பார்த்தா உலகம் முழுவதும் நான் பயணம் செய்து பார்க்கும்போது, அங்கே ஒரு இடத்துக்கு போன 24 வயசு ஒரு ஆளுக்கு, 24 வயசு, பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. 4200 பேர் இருக்காங்க சபையில். 24 வயசு பையன் 4200 பேரை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டால் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது? காலம் மாறி போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்டாலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை யார் பிரசங்கித்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஞானம் வெறும் வயோதிபர்களை மாத்திரம் பார்த்து கூப்பிடுகிறது இல்லை. ஞானம் யாரை பார்த்து கூப்பிடுது? மனுபுத்திரரை, இளைஞர்களை, வாலிபர்களை நோக்கி கூப்பிடுகிறது. வாலிபர்களுக்கு ஞானம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு வயசான பிறகு பார்த்துக்கலாம். கிடையாது. வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால், ஞானம் கூப்பிடுகிற போது அதன் கூக்குரலை கேட்டு நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய காலம் வரும். கர்த்தர் வயோதிபர்களுக்கு என்று தனியாக ஒன்று பிளான் வைத்திருக்கவில்லை. வாலிபர்களை கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு வயதிலேயே, வாலிப வயதிலேயே கர்த்தரை பற்றிக்கொள்ள, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் கூப்பிடுகிற இடத்திற்கு தவறாமல், ஒழுங்காக, கிரமமாக எப்போதும் வந்து சேருங்கள். ஞானத்தை நீங்கள் கேட்கும் போது புத்தி உங்களுக்குள்ளாக வரும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அது மனுஷரை வயோதிபர்களை கூப்பிடுது, வாலிபர்களையும் கூப்பிடுது. வாலிபர்களை நிற்க சொன்னதுனால மற்றவங்கெல்லாம் ஐயோ நம்மளை விட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. வாலிபர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்ல வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் கூட அப்படிதான் இருந்தேன், வாலிபனாக இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ கொஞ்சம் கரையேறி போயிடுச்சு. வாலிபனாக இருந்த காலத்தில் என்ன நினச்சேன், இப்போ வாலிபனாக இருந்தப்போ இதெல்லாம் சரிப்படாது, வாலிபனாக இருக்கப்போ வேற மாதிரி வாழணும், அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் கர்த்தரை நான் பிடித்து கொண்டு வாலிப நாட்களிலே அவரை தேடி அவருடைய வார்த்தையை நான் கற்றுக்கொண்டதினால் வரும் பயனை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஞானம் கூப்பிடுகிற இடத்துக்கு நீங்கள் வந்தால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால், அதை கவனித்தால், அதை ஏற்றுக்கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையிலே பெருத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் என்பது அதிக நிச்சயம். 5ஆம் வசனம். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். பேதைகள், மூடர்கள். முதல்ல வயோதிபர்கள், வாலிபர்கள் 4ஆம் வசனத்தில். 5ஆம் வசனத்தில் பேதைகள், மூடர்கள். பேதைகள்னா யாரு? மூடர்கள்னா யாரு? பேதைகள் என்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருக்கிறவர்கள். முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதுசாக விசுவாசியானவர்கள் யாரு? அவர்கள் பேதைகள். ரொம்ப சிம்பிள். ஆங்கிலத்தில் சிம்பிள்னு சொல்லியிருக்குது. சிம்பிள்னா என்ன? அவங்களுக்கு நிறைய காரியம் தெரியாது, நிறைய அறிவு ஒன்றும் கிடையாது, அநேக காரியங்கள் அவங்களுக்கு விளங்கவில்லை.
வேத வசனத்தை குறித்த காரியங்கள் அல்லது ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அநேகம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ரொம்ப சிம்பிள் பீப்புள். நான் கூட சிம்பிள் தான், இன்னும் கூட சிம்பிளா தான் இருக்கிறேன். எத்தனை பேர் சிம்பிளா இருக்கீங்க? இன்னும் அநேக காரியங்கள் தெரியாமல் இருக்கிறோம் இல்லையா? ஆனா கற்றுக்கொண்டே வருகிறோம். சிம்பிள் என்று சொன்னால், பேதைகள் என்று சொன்னால், கர்த்தரை அறிந்து புதிதாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறவர்கள். இந்த இடத்துல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டு புதிதாக வருகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். மற்ற மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எவ்வளவு பேர் வருகிறீர்கள்? பேதைகளே, விவேகம் அடையுங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தரை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு, ஞானம் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும். நீங்கள் என்றைக்குமே பேதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு வந்து உட்கார்ந்த உடனே உங்க மதத்திலிருந்து மார்க்கத்திலிருந்து வந்துட்டு திடீர்னு இங்க சபையில வந்து உட்கார்ந்த உடனே இந்த பாட்டும் புரியாது, இந்த பிரசங்கமும் புரியாது, இங்க நடக்கிறது என்னன்னே விளங்காது, அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, ஒரு 3 மாசம் பொறுத்து பாருங்க, எல்லாம் புரியும். 3 மாசம் பொறுத்து கர்த்தர் மேல அவ்வளவாக அதிகமான வாஞ்சை ஏற்படும். அதிகமாக ஜெபிப்பீர்கள், வேத வசனத்தை வாசிப்பீர்கள், நீங்க பிரசங்கிக்கிறதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் எப்போதும் பேதைகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு அறிவை புகட்டுவார். ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் விளங்கச் செய்வார். விளங்காதது ஒன்றுமில்லை. விளங்காது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். நான் கிறிஸ்தவ மதத்திலே பிறந்து கிறிஸ்தவனாவே இருந்தால் அது விளங்க கிடையாது. உங்களுக்கும் அது விளங்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள். அடைய முடியுமா? முடியாதா? ஆமென் சொல்லுங்க. மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். மூடர்கள் சொன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் மூடர்கள். அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தவறுகிறவர்கள், அதன்படி நடக்க தவறுகிறவர்களும் மூடர்களாக இருப்பார்கள். அநேக நேரத்தில், சில நேரத்தில் விசுவாசிகளை மூடத்தனமாக நடந்துக்கிறது உண்டு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக இல்லை. அதை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவமும் கிடையாது. அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள். அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அறியாதவர்கள், தேவனே அறியாதவர்கள் மூடராக இருக்கிறார்கள். பேதைகளே, மூடர்களே, எல்லாருக்கும் ஞானம் கூப்பிடுகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம். அது எல்லாரிடத்திலும் பேசுகிறது. வயோதிபரிடத்திலே, இளைஞரிடத்திலே, பேதைகளிடத்திலே, மூடர்களிடத்திலே, எல்லாரிடத்திலும் அது பேசுகிறது.